புத்தகம் வந்து எல்லாம் உதைக்காது பிடிக்காது சாயமே இருக்கும், குழந்தைங்க மாதிரி பேசிக்கலாம். அதெல்லாம் நீ ஒவ்வொரு மாடா கூட வாங்கிட்டு போய் 10 மாடா கூட சேர்த்திக்க, தப்பு கிடையாது. பயப்படாத, எது பிடிக்குதோ கேளு. நல்லா மடி வரும். ஒரு வாரம் ஆகும். இன்னும் 50 நம்ம நீ சொல்றதாவ நான் சொல்றது 15,000 அலுசா கொடுக்கணும் மேலே போட்டு. இல்ல மச்சான் அவனுக்கு கொடுக்கணும் தான் சொல்றேன். இல்ல அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் சொல்றேன். மேல 15 ரூபா அலுசா மேல போட்டுறேன். சொல்லிவிட்டு போட்டுரு. ஆமா 10,000 தான். இல்ல மச்சான் மச்சான் அசலாவாது மச்சான் 10 தான். மச்சான் ஏமாத்தாதீங்க. சரி ஆனா 1 மணி நேரமா இருக்க எல்லா மாட்டையுமே பாத்தீங்க, இந்த மாடு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கானா? ஆமா, அந்த மாதிரி தான் பிடிச்சிருக்குதுங்க. கறவை எவ்வளவு நான் சொல்லியிருக்காங்க? கறவை 10 சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிக்கிறதுக்கு காரணம்னா? இந்த மாடு பிடிக்க காரணம்னா எங்களுக்கு கச்சப்பூராசில் ஒரு மாடு எடுக்கணும்னு ஒரு ஆசை. ஹெச்எஃப்ல எடுக்கணும். ஏன் நிறைய பால் ஊத்தலாம். வீட்டுல ஆல்ரெடி மாடுல வச்சிருக்கீங்க? இருக்கு. ஜெர்சியா வச்சிருக்கீங்க? கச்சப்பா இருக்கு. நம்ம சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் எப்படின்னா தெரியும்? இவரு எனக்கு ஒரு 4-5 வருஷமா தெரியும், பழக்கம் வந்திருக்கான், அதனால திருப்பி இங்க வந்திருக்கிறேன். ஆல்ரெடி மாடு எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கேன், இவர்கிட்ட எடுத்திருக்கேன். இப்போ அந்த மாடுல எப்படின்னா இருக்கு? அந்த மாடல் சொன்னாலும் பால் வருது. இந்த மாடு எடுத்துட்டு போய் நான் பராமரி பண்ணாதான் தெரியும். உங்களுக்கு பிடிச்சிருக்கானா மாடு? பிடிச்சிருக்கு. இல்ல சாமி கட்டுப்படி ஆகாது, சொல்லிட்டு தப்பா போயிடும். உனக்கு கொடுக்கணும் தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா எந்த ஊர்ல இருந்து நான் வந்திருக்கீங்க? வந்தவாசி, நான் திருவண்ணாமலை. நம்ம சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் உங்களுக்கு எப்படின்னா தெரியும்? Facebookல யூஸ் பண்ணிட்டு பேஜ்ல பார்த்து வந்திருக்கீங்க. இப்ப வீடியோல பார்த்த மாதிரி எங்க மாடுல பார்த்த மாதிரி ஏற்கனவே 4 டைம் வந்து எடுக்கல, இந்த டைம் எடுத்து ஆகணும்ட்டு வந்து இன்னைக்கு ஃபுல்லா இருந்து எடுத்துட்டு போறோம். நம்ம ஃபார்ம்ல தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்திருக்கீங்க. இப்ப சிவாஜி ஹெச்எஃப் எடுத்திருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு இப்ப பிடிச்சிருக்கானா? பட்ஜெட் எப்படின்னா நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட்ல வந்துருச்சா? மாடு உங்களுக்கு சுழி சுத்தம் காம்பு எல்லாமே இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. கறவை எவ்வளவு நான் சொல்லியிருக்காங்க? 25 சொல்லியிருக்காங்க கறவை. இதுக்கு மேல மாடுல அவங்க நம்ம ஃபார்ம் வருவீங்க. இதுக்கப்புறம் மாடு இது செட் ஆயிடுச்சுன்னா இங்கே தானே வந்து மாடு எடுப்போம் நம்ம. ஆனா நம்ம ஃபார்ம் பேரு அப்படியே ஃபார்ம் எங்க இருக்குன்னு சொல்லிடுறீங்க? சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் இருக்க லொகேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் வந்து பிக்கப் பண்ணிப்போம். ட்ரெயின்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டு கால் பண்ணா பிக்கப் பண்ணிப்போம். ஆனா இந்த வாரம் சந்தை மாதிரி இவ்வளவு பிரம்மாண்டமான மாடெல்லாம் கூச்சி வச்சிருக்கீங்க. கண்டிப்பாண்ணா. மினி சந்தையா பார்த்தீங்கன்னா சஞ்சய் டெய்ரி ஃபார்ம்ல இருக்குண்ணா. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நாள்தோறும் வெள்ளிக்கிழமை மினி சந்தையா வாழப்பாடில நடக்கும். அவங்க கஸ்டமர் எந்தெந்த மாடு பிடிக்குதோ வந்து நேரில் பார்த்து செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா இங்க இருக்க எல்லா மாடுமே எப்படி நான் இருக்கும்? தரத்துல குவாலிட்டியில பெட்டரா இருக்குண்ணா, பெஸ்டா இருக்கும். நம்பர் 1 பண்ணிட்டு இருக்கோம், நம்பர் 1 குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் சிவாஜி ஹெச்எஃப்ல கட்டிருப்போம். இது கறவை கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 20 இருந்து 35 லிட்டர் கறவை வர மாதிரி கட்டிருக்கோம். இந்த பக்கம் ஜெர்சி கிராஸ் கட்டி வச்சிருக்கோம் பாருங்க, 20 இருந்து 25 18 இந்த கெப்பாசிட்டில கட்டி வச்சிருக்கோம். எந்த கஸ்டமருக்கு எந்தெந்த மாடு பிடிக்குதோ அவங்க சாட்டிஸ்ஃபைடோட நம்பி வரலாம், தரமான மாடை பண்ணி கொடுக்கலாம். ஆனா இந்த வாரமும் நிறைய கஸ்டமர் வந்திருந்தாங்க. கண்டிப்பாண்ணா. எந்தெந்த மாதிரி கஸ்டமர்லாம் வந்தாங்க? எந்தெந்த மாதிரி மாடுலாம் வாங்கினாங்க? ஃபார்ம் டைப் காரங்களும் வந்திருந்தாங்க, இல்ல வீடியோஸ்க்கு 1-2 மாடு வாங்குறவங்களும் வந்திருந்தாங்கண்ணா. ஜெர்சி அவங்க தேவைப்படுறது எடுத்துக்கிட்டாங்க. ஹெச்எஃப்ல எடுத்துருந்தாங்க, ஜெர்சில எடுத்துருந்தாங்கண்ணா. ஆனா அப்படியே இந்த வாரம் இருக்க லைவ் ஸ்டாக் பாத்திரலாமா? சிவாஜி ஹெச்எஃப்ல பாத்தீங்கன்னா அழகான முக லட்சணம், குட்டை மூஞ்சி, குழி நெத்தி, பிரம்மாண்டமான மாடு, ஒரிஜினல் பிரீடு மொட்டை, 2 நாள் கறவை பார்த்தீங்கன்னா 35 லிட்டர் பால் கேரண்டி கொடுத்துக்கலாம். இது வந்து ரெக்கார்ட் வாங்கியிருக்க மாடு, ஹெவி சைஸான மாடு. மடி செட்டு பாருங்க, பிரம்மாண்டமான மடி செட்டு, நல்லா காம்பு பாருங்க, அடிக்க ஒரு காம்பு, ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்காங்க. பல்லு பார்த்தீங்கன்னா 6 பல்லு 2 நீத்து, தீனி கறவைக்கு பக்கவா இருக்கும். ஒரு ஃபார்ம் காரங்க ஈஸியா சூஸ் பண்ணலாம், எடுத்துக்கலாம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, புக் பண்ணிக்கலாம். அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான மாடு, ஜெட் பிளாக்ல ஹோல்சேல் பிரீட்ல தெளிவான மாடு, 2 நாள் கறவை பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். ஹெவி சைஸான மாடு, மிஷின் கரையான போட்டலாம், கை கரையா யூஸ் பண்ணிக்கலாம். பிரம்மாண்டமான மடிசெட்டுக்கே பண்ணக்கூடாது. இன்னும் 10 நாளாவும் டாப்பா பை உட்காந்து தான் கண்ணு போடும். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். ஒரு ஃபார்ம் காரங்க ஈஸியா அந்த மாதிரி செலக்ஷன் பண்ணலாம். அடுத்த பாடு ஹெச்எஃப்ல ஹெவி சைஸான மாடு, குட்டியான சைஸில் இருக்கு, பிரம்மாண்டமான மாடு, ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்காங்க. 2 நாள் கறவை 26-27 லிட்டர் கறவை வரும். இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. தீனி கறவைக்கு பக்காவா இருக்கும். தோட்டத்து மெச்சர் அந்த மாதிரி தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். அடுத்த பகுதி மாடு பார்த்தீங்கன்னா இது ஹெச்எஃப்ல ஹெவி சைஸான மாடு, பிரம்மாண்டமான உருவம், கலர் பேச்சஸான மாடு. 2 நாள் 30 லிட்டர் கறவை, 26-27 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்துக்கலாம். ஒரு ஃபார்ம் காரங்க ஈஸியா செலக்ஷன் பண்ணலாம். எஸ்என்எஃப்க்கு பக்கா இருக்கும். கிராஸ் பீடான மாடு, நல்லா கிளைம் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. தேவைப்படுறவங்க உடனடியே கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா செம்பூத்துல ஹெவி சைஸான மாடு, பிரம்மாண்டமான மாடு. 2 நாள் 26-27 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். குட்டை மூஞ்சி, குழி நெத்தி, பிரம்மாண்டமான உருவம், பிரம்மாண்டமான மாடு, அழகில செம்பூத்துல ஹெவி சைஸான மாடு, கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்காங்களா. தேவைப்படுற கால் எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரீட்ல பாத்தீங்கன்னா ஜெட் பிளாக்ல ஹெவி சைஸான மாடு, 2 நாள் கறவை பாத்தீங்கன்னா 25 லிட்டர் கறவை வரும். 4 பல்லு 2 நீத்து, சுழி சுத்தமான மாடு, தீனி கறவைக்கு பக்காவா இருக்கும். தோட்டத்து மச்சில வந்த மாடு, எல்லாம் கிளைம் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. தேவைப்படுற கால் பண்ணுங்கிறது எஸ்என்எஃப் பக்காவா இருக்கும்.
அடுத்த அப்படி மாடு இது ஹெச்எஃப்ல ஹெவி சைஸான மாடு, கலர் பர்ச்சேஸான மாடு. இது கிளிக்கொம்பு டைப் அமைஞ்சிருக்காங்க. பல்லு பார்த்தீங்கன்னா புதுவாய மாடு. 2 30 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். ஹெவி சைஸான மாடு. எஸ்எஃப்க்கு அற்புதமா இருக்கும். ஒரு ஃபார்ம் காரங்க ஈஸியா சாக்சன் பண்ணலாம் அந்த மாட்டை. ஒரு ஃபார்ம் ஈஸியா ரன் பண்ணா ஹெச்எஃப் கிராஸ், ஜெர்சி கிராஸ் லைக் பண்ணா எஸ்எஃப்க்கு நல்லா இருக்கும், கறவைக்கு நல்லா இருக்கும். தேவைப்படுற கால் பண்ண எடுத்துக்கலாம். அடுத்த அப்படி மாடு செவல செம்புத்தோட ட்ரிபிள் கலரு. 2 27 லிட்டர் கறவை வந்துச்சுன்னா 25 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். இன்னும் 15 நாள் டு 20 நாள் டைம் இருக்கு. பிரம்மாண்டமான உருவம், பிரம்மாண்டமான மாடு. 6 பல்லு 2 அணித்துனா ஹெவி சைஸான மாடுங்கண்ணா. இந்த மாடு பாத்தீங்கன்னா 4 பல்லு 2 அணித்து ஹெச்எஃப்ல ஹெவி சைஸான மாடு. கிளிக்கொம்பு டைப்ல அமைச்சிருக்காங்க. அழகான முக லட்சணம், கலர் பச்சஸான மாடு. தீனி கறவைக்கு அற்புதமா இருக்கு. 27 லிட்டர் கறவை வரும். தேவைப்படுற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். அடுத்த பக்கடி மாடு பாத்தீங்கன்னா செம்பு ஆல் பிளாக்ல பாத்தீங்கன்னா நான் 2 பல்லு கிளிக்கொம்பு டைப்ல அமைச்சிருக்காங்க. பிரம்மாண்டமான மாடு. அழகில முக லட்சணம், குட்டம் மூஞ்சி, குழி நெத்தி. ஒரு ஃபார்ம் காரங்க ஈஸியா ரன் பண்ணலாம். 20 லிட்டர் பால் இருந்து 22 23 20 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். ஆல் பிளாக்ல பாத்தீங்கன்னா ஹெவி சைஸான மாடு, கலர் பேச்சஸான மாடு. ஹெச்எஃப்ல பாத்தீங்கன்னா ஒயிட் மெஜாரிட்டியான மாடு. 2 27 லிட்டர் கறவை 25 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். தீனி கறவைக்கு பக்கா இருக்கும். தோட்டத்து மேட்ச் வந்த மாடு. எஸ்எஃப்க்கு அற்புதமா இருக்கும். ஆல் பிளாக்ல பாத்தீங்கன்னா ஹெவி சைஸான மாடு. ஜெட் பிளாக்ல ஹோல்ஸ்டார் பீடு. கிளிக்கொம்பு டைப்ல அமைச்சிருக்காங்க. 2 கறவை பாத்தீங்கன்னா 20 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். தீனி கறவைக்கு பக்காவா இருக்கும். எல்லா கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. இந்த மாடு பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிராஸ் பிரீடான மாடு. ஹெவி சைஸான மாடு. பல்லு பாத்தீங்கன்னா 6 பல்லு 2 அணித்து சுழி சுத்தமான மாடு. 20 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். ஜெர்சியில பாத்தீங்கன்னா ரெட் இன் ஜெர்சியில ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மாடுனா எஸ்எஃப்க்கும் சரி பக்காவா இருக்கும். சிந்து கிராஸ் மிக்சிங்கான மாடு. 23 லிட்டர் கறவை வரும். இன்னும் 15 நாள் டு 20 நாள் டைம் இருக்கு. கண்ணு போட தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். ஒரு ஃபார்ம் காரங்க ஈஸியா சூஸ் பண்ணலாம். 5 ஹெச்எஃப் 2 ஜெர்சி எடுக்கிறவங்க அந்த ரெட் இன் ஜெர்சி சூஸ் பண்ணலாம். கிராஸ் ஸ்பீடான மாடு. எல்லா கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, உடனே புக் பண்ணிக்கலாம். இந்த மாடு பாத்தீங்கன்னா இது ரெட் இன் ஜெர்சி கிளிக்கொம்பு டைப்ல அமைச்சிருக்காங்க. 25 லிட்டர் பால் கேரண்டி கொடுத்துக்கலாம். இன்னும் 15 நாள் ஆகும். தோட்டத்து மேட்ச்லயே வந்த மாடு. எல்லா கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. தீனி கறவைக்கு அற்புதமா இருக்கும். ஒரு ஃபார்ம் காரங்க ஈஸியா அந்த மாடு சூஸ் பண்ணலாம். இந்த மாடு பாத்தீங்கன்னா செவையில செம்புத்து, நேரம் 10 பொத்து கறவை வரும். 6 புல்லு 2 அணித்து. இந்த மாடு பாத்தீங்கன்னா இது 4 புல்லு 2 அணித்து சுழி சுத்தமான மாடு. 20 லிட்டர் பால் கேரண்டி கொடுத்துக்கலாம். எஸ்எஃப்க்கு நல்லா இருக்கும். ஒரு ஃபார்ம் காரங்க ஈஸியா சூஸ் பண்ணலாம். எல்லா கிளைமேட் வெயில் கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. இந்த மாடு பாத்தீங்கன்னா 6 புல்லு 2 அணித்து. இது பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் பீடான மாடு. சுழி சுத்தமான மாடு. 2 கறவை பாத்தீங்கன்னா 22 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்துக்கலாம். இன்னும் 15 நாள் டைம் இருக்கும். எஸ்எஃப்க்கு பக்கா வரும். கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கணும். ஆனா இந்த மாடு பாத்தீங்கன்னா நான் 6 பல்லு 2 அணித்து செவலையில செம்பூத்து நெத்தி சிட்டி வெள்ள 2 23 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்துக்கலாம். இன்னும் 15 நாள் ஆகும். யாழ் எருமப்பாலு மாதிரி இருக்கும். கறவைக்கு தீனிக்கு பக்காவா இருக்கும். தோட்டத்து மச்சிலே வந்து மாடுனா ஜெர்சியில பாத்தீங்கன்னா மோட்டி டைப்பான மாடு. இது 22 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். எஸ்எஃப்க்கு பக்காவா இருக்கும். தோட்டத்து மச்சிலே வந்த மாடு. தண்ணி கறவைக்கு அற்புதமா இருக்கும். ஃபார்ம் காரங்க ஈஸியா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். கறவைக்கு எஸ்எஃப்க்கு பக்காவா இருக்கும். இது ஜெர்சியில பாத்தீங்கன்னா கொம்பு டைப்ல கிராஸ் பீடான மாடு. 2 நீத்து மாடு. இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. கண்ணு போட இன்னும் பாத்தீங்கன்னா 22 லிட்டர் டு 23 லிட்டர் கறவை வரும். 20 லிட்டர் பால் கேரண்டி கொடுத்துக்கலாம். எஸ்எஃப்க்கு சரி பக்காவா இருக்கணும். அடுத்த பக்கம் மாடு சிவாஜி ஹெச்எஃப் டைப் கலர் பேச்சஸான மாடு. தேனி மரம்னு சொல்லலாம். 2 நீத்து மாடு. சுழி சுத்தமான மாடு. நேரம் 10 பொத்து கறவை வரும். தீனி கறவைக்கு அற்புதமா இருக்கும். ஒரு ஃபார்ம் காரங்க ஈஸியா சூஸ் பண்ணலாம். கலர் பேச்சஸான மாடு. இது பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் பீடான மாடு. கிளிக்கொம்பு டைப்ல அமைச்சிருக்காங்க. இது 2 நீத்து மாடு. ரெட் இன் ஜெர்சியில பாத்தீங்கன்னா மர ஹெவி சைஸான மாடு. இன்னும் 20 நாள் டைம் இருக்கு. 25 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம் அந்த மாட்டுக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் பீடான மாடு. 2 நாள் ஒரு 18 லிட்டர் கறவை வரும். 6 பல்லு 2 நீத்து மாடு. சுழி சுத்தமான மாடு. இது ஜெர்சியில பாத்தீங்கன்னா சந்தன பிள்ளையில ஹெவி சைஸான மாடு. இது 2 நீத்து மாடு. சுழி சுத்தமான மாடு. 2 நாள் ஒரு 18 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். இது 4 பல்லு 2 நீத்து சுழி சுத்தமான மாடு. 2 நாள் ஒரு 16 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். இப்ப லைவ் ஸ்டாக் இந்த மாடு 30 மாடுமே இருக்குன்னா தேவைப்படுறவங்க உடனடியாக ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க. அதுல வாட்ஸ்அப்ல ஹாய் மெசேஜ் லைவ் ஸ்டாக் வீடியோ அனுப்புவோம். எந்த மாடு பிடிக்குதோ வர முடியாத சிச்சுவேஷனுக்கு டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ கால் மூலமா எடுத்துக்கலாம். நான் பண்ணி. ஆனா இப்ப இந்த வாரம் நம்ம பண்ணையில் இருக்க எல்லா மாடுமே எந்த கறவை கெப்பாசிட்டில இருக்கு ஓவராலா அப்படி சொல்லிருங்கன்னா? ஆனா 15 ல இருந்து 20 20 ல இருந்து 25 25 ல 30 35 லிட்டர் வரைக்கும் இந்த வாரம் ஃபார்ம்ல கொண்டு வந்திருக்கேன். பட்ஜெட்ல பார்த்தா 90 ல இருந்து 2.5 லட்சம் வரைக்கும் இருக்குதுண்ணா. நேர்ல வந்து பாருங்க. ரேட் சொல்றேன்னு சொல்லாதீங்க. நேர்ல வந்து பாருங்க. வீடியோல பார்க்க சின்னதா தெரியும். நேர்ல வந்து மாட்டை பார்த்தா அசந்து போயிடுவாங்க. பாட்டுக்கு ஏற்ற பணம் கொடுத்தா மட்டும் தான் நாமளும் தர முடியும். பொருளுக்கு ஏற்ற பணத்துக்கு ஏற்ற பொருள். நீங்க மாடு இவ்வளவு பணம் போட்டு வாங்கலாம்னு யோசிக்காதீங்க. நீங்க வாங்கிட்டு போய் 3 மாசத்துல அந்த கடன் அடைஞ்சிடலாம். கடன் வாங்கி வாங்கினாலும் அந்த 3 மாசத்துல கடன் கட்டிக்கலாம். நம்பி வாங்க சஞ்சய் டெய்ரி ஃபார்மை. லைக் பண்ணுங்க. சந்தோஷமா நம்பி தரமான பொருளை வாங்கிட்டு போங்க. சந்தோஷமா இருங்கண்ணா.